பிரயாணிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, நேற்று வரைக்கும் வேற துணியில எடுத்தவங்க இன்னைக்கு விஜய ஆட்சி அமைக்க அனுமதிக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கூறியது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூறியது, விசிக தலைவர் தந்தி டிவி பேட்டியில கூறினார். இதுல ஒத்த கருத்துல அவங்க வந்துடுறாங்க. பிளஸ் ஆட்சிக்கு அவங்க ஆதரவா அப்படிங்கும் போது நோ அப்படின்னு நிலைப்பாடு எடுக்காம நாங்க பரிசீலிச்சு எங்க பாடிஸ்ல முடிவெடுப்போம் அப்படிங்கிறாங்க. சோ அந்த திசை நோக்கி போறாங்களா சஞ்சீவி? அதுக்கு முன்னாடி ராமச்சந்திரன் இந்த அறிக்கையுடைய சாராம்சத்தை படிச்சு சொல்ல இருக்கிறாரு. ராமச்சந்திரன், ஓட்டியும். வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் ஆளுநர் மூலம் அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக நடந்து கொள்வது, தனது அரசியல் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வது என்ற அணுகுமுறையை பிஜேபி கடைபிடித்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாகவே தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் அவரை பதவியேற்க அழைக்காமல் காலம் கடத்தி வருகிறார். இது ஏற்புடையதல்ல. எனவே வேற யாரும் ஆட்சி அமைக்க உரிமை கோராத நிலையில் தனி பெரும் கட்சியாக வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களை தமிழக ஆளுநர் உடனடியாக பதவியேற்க அழைப்பு விடுக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே இதே நிலைப்பாட்டை விசிகேயும் அதே போல இந்திய கம்யூனிஸ்டும் வலியுறுத்திய நிலையில் தற்பொழுது மூன்றாவதாக சிபிஎம் வலியுறுத்தியுள்ளது. ஆகையால்